வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்னன்னா, நம்மளுக்கு எதுனா ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அதை கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கி துண்டுறதுக்கு நம்மளுக்கு ஆகாது. அதை நல்லா மசாலாலாம் போட்டு தயிர் போட்டு கலக்கி நிறைய எண்ணெய் வச்சு அதை பொரிச்சு துண்ணாதான் நமக்கு மனசு ஆறும். அதை எதுனா ஒரு பேர் 65 அப்படின்னு எல்லாத்துக்குமே 65, காலிஃப்ளவர் 65, அப்பல சின்னதாக இருக்கும் பாருங்க. இந்த பேபிகார்ன், அது பேபிகார்ன் 65னா என்ன, 65 நாளில் ஒரு கோழியா முழுசாக எடையாயிடும். அதுக்கு பேர் தான் 65. எல்லாத்தையும் 65 போட்டு எண்ணெய் சத்து எல்லாத்தையும் மேலே ஏற்றுறது தான் நம்மளுக்கு வேலை. என்னன்னா காலிஃப்ளவருக்கு இது பாருங்க, அத்தையுமே நம்ம அப்படி தான் செய்கிறது. நல்லா தவுளை எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டு உப்பு போட்டு ஆவியில் வேக வச்சுட்டு, இல்லைன்னா அப்படியே கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு மசாலாலாம் நல்லா வாசனை போகிற வரைக்கும் கிளறி, தக்காளி வெங்காயம் எல்லாம் முதல்ல வதக்கிட்டு இதெல்லாம் போட்டு செய்து சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஆனால் அந்த 65 செய்து சாப்பிட்டா தான் மனுஷருக்கு ஆசை அடங்கும். அந்த மாதிரி தான் நம்ம நாக்கெல்லாம் வளர்த்து வச்சுக்கிறோம். இந்த காலிஃப்ளவரில் இன்னும் நன்மை இருக்குது தெரியுமா? இந்த காலிஃப்ளவரில் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப கம்மியாகுதுன்றாங்க. அதை தொட்டு என்ன பண்ணுறாங்க, டெய்லி நம்ம சாப்பாட்டில் நம்ம எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கணுன்றாங்க. எல்லாராலையும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியாது. காய்கறி விலை கேட்டால் காய்கறி பக்கத்தில் போனாலே அது விலை மூஞ்சில் அடிக்குது. அப்படி ஒரு காலிஃப்ளவர் வாங்கினாலே அதுக்கு 25 ரூபாய் 30 ரூபாய் இருக்கும். அப்படி இரு சொல்ல எல்லா காய்கறியும் வாங்கி சாலட்டு போடணும்னாக்கா கஷ்டம்தான். அன்னாடங்காட்சிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் கார்போஹைட்ரேட்டு கம்மியாகிறதால இதை நம்ம சாலட்டு மாதிரி அல்ல நம்ம டயட்டில் எல்லா காய்கறியும் இருக்கணும் ஆன்றாங்க. அப்போல இதில் கார்போஹைட்ரேட்டு கம்மியாகிறதுனால நம்ம இது சாப்பிடும்போது வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுமா. இந்த இது காலிஃப்ளவர் சாப்பிட சொல்ல நம்ம சாப்பாடு கம்மியாக எடுத்துன்னு இதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகுமா. இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, அதே நேரம் நார் சத்து இருக்குது. அதனால இது நல்லா நொறுக்கு தீனியெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பசி எடுக்காது ஆன்றாங்க. நம்மளுக்கு நடுவில் எனக்கே ஒரு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா வெறும் வயிறோட தான் சாப்பாடு சாப்பிட்றோம். காலைல ஏதோ 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு சாப்பாடு மத்தியானம் 2:30 மணி கூட ஆகிடும். எனக்கு 3 மணி கூட ஆகிடும் சாப்பாட்டுக்கு. அவ்வளோ நேரம் பேசாதான் இருப்பேன். ஆனாக்கா சாப்பாடு வயிறு உள்ளே போயிடுச்சுன்னா வேற எதனா துணணும் போல இருக்கும். ஆனால் இந்த காலிஃப்ளவர் நம்ம சாப்பிட சொல்ல நம்மளுக்கு எதுவும் நொறுக்கு தீனியெல்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்காதான். அந்த எண்ணமே வராதான். ஏதாவது துண்ணணும் ஆன்ற எண்ணம் வராது. அதனால உங்களுக்கு என்னென்னா தானாகவே எடை குறையும். சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அந்த காலிஃப்ளவர் எருவு சொல்ல சாப்பாடு கம்மியாக இருக்கும், அது ஜாஸ்தியாக உள்ளே போகும். அப்போல்லாம் இதில் என்னன்னா இதில் விட்டமின் கே இருக்கும்.
கே இருக்குது. இது வந்து என்ன செய்யும்னாக்கா, நம்ம வேற எதனா மாத்திரை எடுத்துக்கின்னு இருக்கிறோன்னு வைங்களேன், அதோட எதிர்வினையாயிடும். இதை சாப்பிட சொல்ல அந்த எதனா மாத்திரைகள் இதுக்கு அதுக்கும் சேராதது எதனா இருக்க சொல்ல இது வந்து அந்த மாத்திரைகள் மேலே தாக்கத்தை உண்டு பண்ணுமா. அதனால அப்போ நம்ம டாக்டரை கேட்டுன்னு தான் சாப்பிடணும். இந்த காலத்தில் என்ன செய்யும், அப்போல்லாம் இதில் வந்து சி இருக்குது, விட்டமின் சி இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் ஆன்றாங்க. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். எலும்பு இதுங்களுக்கெல்லாம் நல்லது ஆன்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி எதுனா வாங்கினா இன்னும் எக்ஸ்ட்ராவாக அது மேலே செலவை போடாத கொஞ்சமாக மசாலா சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கணும். எல்லாங்கட்டி அதை எண்ணெயில் பொரித்து அதோட சத்தெல்லாமே போயிடும். எண்ணெயில் பொரிய சொல்ல அதில் என்ன இருக்க போகுது, அந்த எண்ணெய் தான் வரப்போகுது நம்ம வயிற்றுக்கு. அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து இதில் இருக்கிற ஒரு தன்மையானது சிலர் எடுத்துக்கிற மருந்து மாத்திரையோட சேராது, அது மேலே தாக்கத்தை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் வந்து இதை சாப்பிடலாமா என்ன, ஏன்னா ஒரு 2 பேர் இருக்கிறவங்க வீட்லலாம் இதை வாங்க முடியாது. பாதி எடுத்துன்னு வச்சுட்டு அப்பால இன்னொரு நாள் எடுத்து வச்சுன்னு இந்த மாதிரி தான் செய்ய முடியும். அதனால வந்து ஏன் காசு போட்டுட்டு நம்மளுக்கு ஒத்து வராத ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாக்டராண்ட கேட்டுன்னு இதை சாப்பிடலாமா, எங்களுக்கு ஒத்துக்குமா, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்றோமே அதனால இதை சேர்க்கலாமான்னு கேட்டுக்கின்னு சாப்பிடலாம். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி காலிஃப்ளவர் வந்து வேற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்தது தான், அறிமுகம் ஆனது தான். அது ஒன்று விட்ட உறவு தான், அவ்வளோதான். மற்றபடி பிடிச்சவங்க நல்லா செய்து சாப்பிடுங்க. நல்லா சின்ன வயசுக்காரங்க நல்லா செய்து சாப்பிடுங்க. அதிகமாகவே எடுத்துக்கலாம். மாத்திரை மருந்து எதையும் எடுத்துக்கலைன்னா அது வந்து சின்ன வயசுக்காரங்க அதிகமாகவே எடுத்து, ஏன்னா இப்போ துண்ணாதான் எதிர்காலத்தில் நீங்கள் வந்து உங்களோட வயசு தள்ளாமைய நீங்கள் வந்து நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும். உங்களோட வயசு தள்ளாமைய இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் எதிர்காலத்தில் வர்ற வயசான தன்மையை எதிர்கொள்ள முடியும். நொறுங்க தின்னா 100 வயசு. அதனால வந்து நல்லா மென்று துண்ணுங்க. அதுதான் நொறுங்க துண்ணா 100 வயசுன்றதுக்கு அர்த்தம். அவசரமாக டபக்குன்னு அள்ளி போட்டு போனால் எம்மா சாப்பிட்டாலும் பிரயோஜனமே இல்லை. சரி, இன்னைக்கு காலிஃப்ளவர் பார்த்தா, நாளைக்கு வேறு எதுனா அப்பால வர